நம்மை சுற்றியிருக்கும் இந்த உலகம், ஆசைகள், ஆசைவிட்ட வேதனைகள், செய்கைகளின் விளைவுகள், இவையெல்லாம் நம்மை கட்டுப்படுத்தும் கர்மா என்ற சங்கிலியில் நம்மை கட்டி வைத்திருக்கிறதா? அந்த சங்கிலியை உடைத்து நாம் உண்மையான விடுதலையை அடைய முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் தரும் ஆன்மீக பயணத்தில்தான் இன்றைக்கு நாம் சேர்ந்துள்ளோம். பகவத்கீதையின் ஆழமான உள்வாசலை திறக்க பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் அளித்திருக்கும் தத்துவ நெறிகளை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வோம். இது ஒரு போதனை அல்ல, இது நம் உடலுக்குள் நடைபெறும் உண்மையான போர்க்களத்தை காணும் விழிப்பு பயணம். இப்போதே நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், உடல் என்பது போர்க்களம். அதில் ஆன்மாவின் சத்தம் மற்றும் உணர்வுகளின் ஊர்வலம் மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த களத்தில்தான் கர்மா இயங்குகிறது. யோகானந்தர் அவர்கள் கூறுவது போல, இயற்கையின் 2 மாபெரும் சக்திகள், பிரகிருதி மற்றும் புருஷன், மனிதருள் உடல் மற்றும் ஆன்மா ஆகிய குறுகிய வடிவங்களில் வெளிப்படுகின்றன. மனதின் இழுப்பும் அறிவின் வெளிப்பாடும் ஒருவருக்கொருவர் எதிராக செயல்படுகின்றன. இதனால்தான் நாம் பல சமயம் தவறான செயல்களை செய்கிறோம். ஆனால் முக்கியமானது, ஒரு செயல் சரியானது என்றால் அது கடவுளின் ஞானத்துடன் ஆன்மாவால் ஊக்குவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது அந்த செயலின் ஆதாரம் தெய்வீக விழிப்புணர்வு ஆக இருக்க வேண்டும். கடவுளின் வெளிப்பாடு மற்றும் உலகின் முரண்பாடுகள், கடவுள் இயற்கையின் அநேக செயல்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கும் வரலாற்றை படிப்பவர்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் முரண்பாடுகளால் நிறைந்துள்ளது. இதற்கு காரணம், இந்த உலகின் இருப்பே சார்பு நிலைகளை சார்ந்துள்ளது. அனைத்து செயல்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு பல்வேறு விளைவுகளை உருவாக்குகின்றன. ஒரு சூழ்நிலையில் சரியானதாக தோன்றும் ஒரு செயல் வேறு சூழ்நிலையில் தவறாக இருக்கலாம், அல்லது ஒரு நோக்கத்துடன் செய்யப்படும் ஒரு செயல் நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதே செயல் வேறு ஒரு நோக்கத்தால் தூண்டப்பட்டால் அது தீமையாக மாறலாம். மேலும் மனிதனின் பார்வை குறுகியதாக இருப்பதாலும் உடனடி விளைவுகளை மட்டுமே பார்ப்பதாலும் அவனது புரிதலும் குறுகியதாகவே உள்ளது. வரலாற்றின் நீண்ட கால பார்வையிலோ அல்லது ஒரு தனிநபரின் அடுத்தடுத்த பிறவிகள் மூலமாகவோ அல்லது தொலைநோக்கு ஞானத்தின் குறுக்கு வழியாகவோ மட்டுமே பெரும்பாலான செயல்களின் இறுதி விளைவுகளை நன்மைக்கோ தீமைக்கோ உண்மையாக அறிந்து கொள்ள முடியும். கர்மாவின் இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு அறத்தை உணர்ந்த முனிவர்களுக்கே கூட அவர்கள் தியானத்தின் பரமானந்த நிலையிலிருந்து வெளியே வந்தவுடன் மீண்டும் உணர்வுகளுடன் அடையாளம் காண ஆரம்பித்து சரியானதும் தவறானதும் எது என்பதை பற்றிய குழப்பத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். யோகானந்தர் அவர்கள் சுட்டிக்காட்டும் விஷயம், ஒரு யோகி நிர்விகல்ப சமாதி எனும் மாற்றமில்லாத ஆன்மீக நிலையை அடையாதவரை தியானத்தில் காணும் கடவுள் அனுபவத்தை செயல்களில் நிலைத்து வைக்க முடியாது. தியானத்தில் நாம் ஆன்மீக விழிப்புணர்வை உணர்கிறோம். ஆனால் அந்நிலையை நிலைத்து வைக்கவில்லை என்றால் நாம் மீண்டும் அகங்கார நிலைக்கு திரும்பி உடல் மற்றும் மன உணர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அந்த நிலையே தவறான செயல்கள், கார்மா இன்வால்விங் ஆக்ஷன்ஸ் உருவாகும் தருணம். சுயநல மனப்பான்மையுடன் நாம் செயலில் ஈடுபடும் போது அந்த செயல்கள் சாதாரணமாக பொய்யாக இருக்கும். அவை நம்மை மீண்டும் கர்மச் சங்கிலியில் இழுக்கின்றன. இங்கே பகவத்கீதை கூறும் ஒன்று முக்கியம். செயல் தவறு அல்ல, செயலின் நோக்கம் மற்றும் விழிப்புணர்வே முக்கியம். பகவத்கீதையின் அழைப்பு, செயலும் துறவும். பகவத்கீதையில் யோகானந்தர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார், செயலை கடமைக்கு இட்டுச் செல்லுங்கள், ஆனால் முடிவுகளை பற்றிய பந்தங்களை விட்டுவிடுங்கள். ஒரு உண்மையான யோகி உணர்வுகளை வெல்லும் வல்லமை கொண்டவர். அவர் உணர்வுகளின் ஆணையிலன்றி சத்தியத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறார். செயல்கள் தங்களுக்குள் எந்த அர்த்தமும் அற்றவை. அவற்றுக்கு பின்னால் இருக்கும் பாகுபாடான எண்ணமும் சுய கட்டுப்பாடும் தான் அவை விடுதலையை நோக்கி இட்டுச் செல்லுமா அல்லது கர்ம அடிமைத்தனத்திற்கு இட்டுச் செல்லுமா என்பதை தீர்மானிக்கிறது. ஆகவே ஒரு ஆன்மீக மனிதர், உதாரணமாக அவர் உணவு உண்பதற்கும் பேராசை கொண்ட ஒருவர் உணவு உண்பதற்கும் உள்ள ஒற்றுமைக்காக அவர் பழிவாங்கப்படக்கூடாது. சுய கட்டுப்பாடு கொண்ட ஒருவர் உடலை வலுப்படுத்தவும் சரியான செயல்களை செய்யவும் சாப்பிடுகிறார். ஆனால் பேராசை கொண்டவர் அதிகமாக சாப்பிட்டு தனது சுவை உணர்வுகளுக்கு ஏற்ற ஒரு முறையற்ற உணவை பின்பற்றுகிறார். அதன் மூலம் தவறாக செயல்பட்டு தனது உடலை தீங்கு செய்கிறார். உடலின் ரகசியம் ஓர் உவமை
உடலின் உண்மையான ரகசியம் இதுதான். இது ஒரு தொலைபேசி நிலையம் போன்றது. உணர்வு நரம்புகள் மூலம் அறிவு செயல்படுகிறது, இயக்க நரம்புகள் மூலம் செயல் வெளிப்படுகிறது. முழுமையான தளர்வு மூலமே இரண்டிலும் இருந்து உயிர் தூண்டுதலை வாஞ்சிக்க முடியும். இங்கே ஒரு ஆழமான உவமை யோகானந்தர் அவர்கள் வழங்குகிறார். மின்னழுத்தம் கொண்டு செயல்படும் ஒரு டெலிபோனின் மாதிரிதான் நமது உடலும். இரு வகையான தொலைபேசிகள் உள்ளன. ஒன்று உணர்ச்சிகளை பெறுவதற்காக, மற்றொன்று செயல்களை அனுப்புவதற்காக. அறிவுத்திறன் இன்டெலிஜென்ஸ் என்பது பெரும் தொலைபேசியில் செயல்படுகிறது. விளைவு செலுத்தும் சக்தி வில் பவர் அனுப்பும் தொலைபேசியில் செயல்படுகிறது. நாம் தூங்கும்போது இருதயத்தின் இயக்கம் குறைகிறது. இதன் மூலம் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் தற்காலிகமாக செயலிழக்கின்றன. அந்த அமைதியேதான் ஆழ்ந்த தியானத்தின் பிரத்யேக அனுபவமாகும். இருதயமும் ஆன்ம விழிப்பும். மேலும் யோகானந்தர் அவர்கள் கூறுகிறார், இருதயத்திலிருந்து உயிர் சக்தி வெளியேறும் போது அதே நேரத்தில் உணர்வு நரம்புகள் செயலிழக்கின்றன. அதாவது இருதயம்தான் நமது நரம்புகள் மற்றும் உணர்வுகளுக்கு உயிர் அளிக்கும் மயக்கணினி போன்றது. அது மூச்சையும் நரம்புகளையும் உறுப்புகளையும் இயக்குகிறது. அது அமைதியடைந்தால் நாமும் அந்த அமைதியில் கரைந்து விடுகிறோம். ஆனால் தியானத்தின் பரமநிலை என்பது தூக்கம் அல்ல, அது விழிப்பான ஆன்மா, கடவுளுடன் ஒன்றாகும் நிலை. இங்கே யோகானந்தர் அவர்கள் கூறும் இன்னொரு ஆழமான உண்மை, மனித வாழ்க்கையின் அனைத்து பாவங்களும் துன்பங்களும் அனுபவிக்கப்படுவது எப்போது தெரியுமா? ஆன்மா தன் உண்மையான நிலையை மறந்து உடலும் உணர்வுகளும் தான் தன்னை பிரதிபலிப்பவை என்ற பொய்யான அடையாளத்தில் மூழ்கும்போதுதான். ஆன்மா தன்னை உடலுடன் அடையாளம் காண ஆரம்பிக்கும் போது அவளது விழிப்புணர்வு உணர்வுகளின் பக்கம் திரும்புகிறது. அது உள்ளார்ந்த ஞானத்தை விட்டு விலகி வெளியிலுள்ள பொருள்களிலும் ஆசைகளிலும் பிணையப்படுகிறது. தியானத்தில் ஒருவர் கடவுளுடன் ஒன்று சேரும் பரமநிலையை அடைந்த பிறகு கூட அந்த தெய்வீக நிலையை அகங்கார நிலையிலும் அன்றாட வாழ்விலும் நிலைத்து வைக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வின் மையப்படுத்தல்தான் சரியான செயல் மற்றும் தவறான செயல் என்பதிலிருந்து வரும் குழப்பங்களை தடுக்கும். நம் செயல்களின் சுழற்சி கர்மாவாக மாறாமல் இருக்க இந்த சத்திய விழிப்புணர்வே முக்கியம். இப்போதும் இந்த மூச்சு, இந்த கணம் நாம் தியானம் செய்ய முடியும். கர்மாவை மாற்றும் விழிப்புணர்வு பெற முடியும். அன்புள்ளவர்களே, நாம் கர்மாவின் விளைவுகள் அல்ல, நாம் ஆன்மாவின் சுதந்திரமே. உங்கள் செயல்களில் விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள். நேர்மறை நோக்கத்துடன் செயல்படுங்கள். அந்த செயல்கள் கடவுளின் இசையில் நடந்த நர்த்தனமாக மாறும். இதுதான் பகவத்கீதை வழியாக யோகானந்தர் வழங்கும் தத்துவத்தின் ஆழமான அழைப்பு. இந்த ஆழமான ஆன்மீக பயணம் உங்களுக்குள் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? உங்களுடைய கேள்விகள் அல்லது எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?